எங்கும் பூண்டு குழம்பு, எதிலும் பூண்டு குழம்புமா தான் இருக்கு. Instagram, YouTube எது ஓப்பன் பண்ணாலும் பூண்டு குழம்பா தான் இருக்கு. அது கூட ஓகே. யாராச்சும் வீட்டுக்கு கால் பண்ணி, "உங்க வீட்ல என்ன சாப்பாடு?" அப்படின்னு கேட்டாலும் பூண்டு குழம்புன்னு சொல்றாங்க. எல்லாத்து வீட்லயும் பூண்டு குழம்பா இருக்கப்ப, நம்ம வீட்ல மட்டும் செய்யாம இருந்தா எப்படின்ட்டு இன்னைக்கு அதுதான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஆஸ் யூசுவல் கடுகு, வெந்தயம் வந்து நல்லெண்ணெயில தாளிப்பு குடுத்துட்டு, ஒரு 20 பல் பூண்டு 50% நல்லா வதங்குனதுமே, கருவேப்பில, வெங்காயம் இதையும் போட்டு இது கூட நல்லா வதக்கியாச்சு. அப்புறம் சால்ட் அண்ட் தென் மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு, அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா, தக்காளிய கட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இது கூடயே ஆட் பண்ணியாச்சு. ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சிருந்தோம். அதையும் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் இது கூட ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு கொதிச்சதும் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும். பூண்டு குழம்பு ரெடி. இன்றைக்கி வந்து அந்த மண் சட்டிலையும் நல்லெண்ணெயிலையும் செஞ்சனாலே என்னமோ டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. நான் கூட ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். போகிற போக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு கூட பத்தாது போல். இது வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சாச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.